எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க பொன்னான நேரத்தை ஏன் கூட செலவு பண்ண வந்திருக்கீங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். நான் உங்க செந்தில். இது நம்ம மேக் இட் டிஃபரண்ட் சேனல். ஏன்டா இந்த வீடியோவை தொட்டு உள்ள வந்தோன்னு உங்களை கொஞ்சம் கூட யோசிக்க வைக்க மாட்டேன். அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இந்த வீடியோவை எடுத்துட்டு போவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருந்தா வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு 2 பேரோட சின்ன கேர்லெஸ், ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு சின்ன கேர்லெஸ்னால 3 குழந்தைங்களோட உயிர் போயிருச்சு. இது மிகப்பெரிய ஆக்சிடென்டா அமைஞ்சிருச்சு. இது என்ன அப்படிங்கறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நமக்கு ஆதரவு கொடுங்க. நிறைய பேர் நம்ம வீடியோவை பாக்குறீங்க. பாக்குறதோட மட்டும் இல்லாம ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு நமக்கும் ஒரு தூண்டுகோலா இருக்கும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். நம்ம அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கொடூரமான வீடியோஸை தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நம்ம தமிழ்நாட்டுல நடந்தது ரொம்ப கொடூரமான சம்பவங்களை பத்தி தான் எடுத்து பேசிட்டு இருக்கோம். இதே மாதிரி நிறைய தொடர்ந்து உண்மையான நடந்த தகவல்கள், நியூஸ், நம்ம ஸ்டோரி இத பத்திலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் செம்மங்குளம் அப்படிங்கிற ஒரு லெவல் கிராசிங்ல தாங்க இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கடலூர் ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயினே இந்த வழியா போகுது. இதுக்கு முந்தின ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிப்பாட்டிட்டு கிளம்பும் போது ஸ்டேஷன் மாஸ்டரு இந்த கேட் கீப்பருக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி வாக்கி டாக்கில சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போன் பண்ணி இந்த மாதிரி ட்ரெயின் கிளம்பிருச்சு, நீங்க கேட்டை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க கேட் க்ளோஸ் பண்ணப்படல. இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இங்க எல்லாம் இப்போ கேட் ரயில்வே கேட் இருக்குன்னா எல்லாமே லைன்ல நின்னுட்டு இருப்பாங்க தெரியுங்களா? அது மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. ட்ரெயினும் வரல, கேட்டும் க்ளோஸ் பண்ணல. அதனால இந்த லைன்ல நின்னுட்டு இருந்ததுல ஸ்கூல் பஸ் ஒண்ணு நின்னுட்டு இருந்திருக்கு. அந்த ஸ்கூல் பஸ் அப்பதான் குழந்தைங்களை ஏத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல கடைசியா ஒரு 3 குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த டிரைவரும் ஒரு சின்ன கேர்லெஸ். என்னன்னா, நம்ம இப்ப வண்டி ஓட்டுறோம். என்னதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரா இருந்தாலும் நம்ம ஒரு ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போது ஒரு சின்ன பதட்ட பயம் எல்லாத்துக்குமே இருக்கும். எனக்கு எனக்கு இருக்கும் கம்பல்சரியா. இப்போ நான் ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்றேன் அப்படிங்கும் போது 2 பக்கம் பார்ப்பேன். சப்போஸ் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த செகண்ட்ல பார்த்திருந்தாருன்னா இந்த ஆக்சிடென்டே நடந்திருக்காது. அவரும் கொஞ்சம் ஒரு கேர்லெஸ்ஸா இருந்துட்டாரு. ஆனா அவர் மேல தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா கேட்ட போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முழுக்க முழுக்க முக்கிய காரணம் யாரு அப்படின்னா அந்த கேட் கீப்பர் தாங்க. ஆக்சுவலா அங்க என்னதான் நடந்துச்சு? அந்த கேட் கீப்பர் ஆல்ரெடி நிறைய டைம் அவர் மேல கம்ப்ளைண்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவரு டியூட்டி டயத்துல நல்லா தூங்கிடுவாராமாங்க. பொதுமக்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அவர் மதுபானம் அருந்தி தான் தூங்குறாருங்க அப்படின்னு பொதுமக்கள் எல்லாமே சொல்றாங்க. எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல. ஆனா அந்த அன்னைக்கு அவரு டியூட்டி டயத்துல தூங்கிட்டாரு. அந்த வாக்கி டாக்கி காலையும் அட்டன் பண்ணல. அங்க இருந்து ட்ரெயினும் கிளம்பி வந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல இங்க இருந்த ஸ்கூல் பஸ் டிரைவர் 2 பக்கமும் பார்க்கல. அந்த லெவல் கிராசிங் கேட்டும் ஓபன்ல இருந்தனால இவரு ரோட கிராஸ் பண்ணிடுறாருங்க. கிராஸ் பண்ண உடனேயும் வந்த வேகத்துல ட்ரெயின் பஸ்ஸ அடிச்சிருச்சு. அடிச்சதுல 3 குழந்தைங்க இறந்துட்டாங்கங்க. அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் எப்படி எக்ஸாக்டா நடந்திருக்கும் அப்படிங்கறதுக்கு ஒரு சின்ன வீடியோ கிளிப் இருக்கு. அந்த வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீதி கதையை பேசலாம். இப்ப பாருங்க, அந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்கு ட்ராக்ல. இப்போ அந்த ரயில்வே கிராசிங்ல ட்ரெயின் வருது, பஸ் கிராஸ் பண்ணுது. அவ்வளோதாங்க. அவ்வளோதான். பஸ்ஸு ஒரு 5 காசு கூட ஆகாமல் போயிடுச்சுங்க. இதுதான் உண்மையாலுமே நடந்திருக்கு. பார்த்துட்டீங்களா? இதே மாதிரி தான் அந்த பஸ் ரோட கிராஸ் பண்ணும்போது அந்த ட்ரெயின் அடிச்சு தூக்கி அந்த பஸ்ஸே
அந்த பஸ் 5 காசுக்கு ஆகாதுங்க. அந்த அளவுக்கு கொலாப்ஸ் ஆயிருச்சு. அப்ப அதுல இருந்த குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு அடிபட்டிருக்கும்னு பாருங்க. ஆனா அந்த டிரைவர் மட்டும் எப்படியோ பொழைச்சிட்டாரு. அவரு வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, ட்ரெயின் வந்து ஹாரனும் அடிக்கல, சுத்தமாலுமே சவுண்டும் கேட்கல. அந்த ரயில்வே கேட்டும் வந்து க்ளோஸ் பண்ணவே படல. அதனாலதான் வந்து நான் ரோட கிராஸ் பண்ணேன். ஹாரன் சவுண்ட் கேட்டு இருந்துச்சுனாலோ, இல்ல அந்த கேட் மூடி இருந்துச்சுனாலோ நான் ஏன் போக போறேன் அப்படிங்கறது அவர் பேட்டியில சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கையில இப்ப வந்து என்ன வெளியாயிருக்கு அப்படின்னா, அந்த பங்கஜ் அவர் பேரு, அந்த கேட் கீப்பர் பேரு, அவரு வந்து டியூட்டி டயத்துல வாக்கி டாக்கியோட அந்த கால்ஃபா அதை வந்து ரிப்ளை பண்ணாம தூங்கிட்டாரு. தூங்கினனாலதான் கேட்டை க்ளோஸ் பண்ணல. அதனாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரெயின் தான் இன்னும் வரலையே, இன்னும் டைம் இருக்குல்ல, அதனால நான் போனதுக்கு அப்புறம் கேட்டை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு டிரைவர் வந்து கேட் கீப்பர் கிட்ட சொன்ன ஒரு ஒரு கான்வர்சேஷன் நடத்தினதாகவும் ஒரு சில பக்கம் சொல்றாங்க. அதுக்கு வந்து டிரைவர் வந்து வாக்குமூலம் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, நான் வந்து அவர்கிட்ட இறங்கி போய் நான் பேசவே கிடையாது. இங்க இருந்து நான் போய் வண்டியை நிப்பாட்டினதுக்கு அப்புறம் கேட் க்ளோஸ் பண்ணாதனால ட்ரெயின் எல்லாம் வரல போல அப்படின்னு நினைச்சிட்டு நான் லெவலா கிராஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கறது மட்டும்தான் டிரைவர் சொல்றாருங்க. தொடர்ந்து இன்னமும் இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு தான் இருக்கு. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்லுங்க, இந்த ஆக்சிடென்ட்ல யார் மேல மிஸ்டேக், யார் மேல தப்பு, இத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்க அப்படின்னா 2 பேர் மேலயும் மிஸ்டேக் இருக்கு. தப்பு வந்து அந்த பங்கஜுங்கிற கேட் கீப்பர் மேலதான். இப்போ அந்த கேட் கீப்பரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அங்க வேற ஒரு நபரை வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபரை பணியமர்த்தி இருக்காங்க. இப்போ வந்து அந்த இறந்த 3 குழந்தைங்களுக்கும் நம்ம சிஎம்மும் மத்திய அரசும் நஷ்டஈடு வழங்குறதா வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. என்னதான் நஷ்டஈடு வழங்கினாலும் போன உயிர் தானுங்க. என்ன சொல்றது? ஆனா ஒரு ஒரு எப்படி சொல்றது, நம்ம எல்லாம் வந்து ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா எல்லாமே வந்து உயிர் சம்பந்தப்பட்ட வேலையை செய்யறவங்க ரொம்ப ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. நம்ம வீடியோலயே வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலை விசிட் பண்ணி கூட பாருங்க. இப்பவும் சொல்றேன், ரோட்ல வண்டி ஓட்டுறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்டுங்க. நம்ம கரெக்டா தான் போனாலும் நமக்கு ஆப்போசிட்ல வரவங்க, பின்னாடி வரவங்க எல்லாருமே கரெக்டாவும் வந்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கரெக்டான சூழ்நிலையில வருவாங்கன்னு சொல்ல முடியாது. கரெக்டான மைண்ட் செட்ல வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம உயிர் நமக்கு தாங்க முக்கியம். அதனால எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா நம்ம வண்டி ஓட்ட முடியுமோ நம்ம தான் பார்த்து வண்டி ஓட்டிக்கணும். பார்த்து சேஃபா டிரைவ் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் செந்தில். டாடா பை பை, டேக் கேர்.